துவாரகையிலே அக்னி தேவன் பிரதிஷ்டை செய்வான், குருவாயூரிலே வாயு என்னை பிரதிஷ்டை செய்வான், காவேரி தாயார் திருச்சேரையில என்னை பிரதிஷ்டை செய்வாள், தேவர்கள்லாம் சேர்ந்து கும்பகோணத்தில் சார்ங்கபாணியாக பிரதிஷ்டை செய்வார்கள், பூமி தேவி தாயார் திருக்கண்ணபுரத்தில் என்னை பிரதிஷ்டை செய்வாள். இப்படியெல்லாம் பல அர்ச்சாவதாரங்கள்ல வருவேன். ஆனா எத்தனை இடங்கள்ல வந்தாலும் ஸ்ரீரங்கம் தான் அவற்றுக்கெல்லாம் முதன்மையாக தலைநகராக இருக்கும். ஸ்ரீரங்கம்ங்கிற க்ஷேத்திரத்துல இந்த விமானம் எங்க இருக்கோ, பெருமாள் சொல்லிட்டார், ஸ்ரீரங்க விமானம் எங்க இருக்கோ அந்த இடத்தில் உள்ள மிருகங்கள் பறவைகளுக்கு கூட மோட்சம் உண்டு. மனிதனுக்கு மோட்சமாங்கிற கேள்வி அப்புறம், அங்க உள்ள மிருகங்கள் பறவைகளுக்கும் மோட்சம் உண்டு. அங்க இருக்கிற நாஸ்திகன் கூட மோட்சம் பெறுவான்ட்டார். ஸ்ரீரங்கம்ங்கிற க்ஷேத்திரத்தில் இருந்தான்னா நாஸ்திகனுக்கே மோட்சம் உண்டுன்னா, அக்கா நாம் அப்படி போகணும்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா பக்தியோடு இருப்பவன் மோட்சம் அடைவதில் சந்தேகமே இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஏற்றம் இந்த விமானத்துக்கு உண்டுன்னு எல்லாம் சொல்லி பிரம்மாவிடம் அப்படியே அர்ச்சாவதார வடிவில் ஸ்ரீரங்க விமானத்தோடு வந்து சேர்கிறார் பெருமாள். இப்போ 6ஆம் அத்தியாயம். இந்த பெருமாளை அப்படியே சத்தியலோகத்துக்கு பார்க்கடல்ல வந்துட்டார். ஸ்ரீரங்க விமானத்தோடு சத்தியலோகத்துக்கு பிரம்மா எழுந்தருளை பண்ணிட்டு போறார். அப்போ பிரம்மா பெருமாள்கிட்ட வேண்டினாராம், உனக்கு திருவாராதனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், திருவாராதனம் உனக்கு எப்படி பண்ணணும்னு கேட்டார். அப்போ பெருமாள் சொல்றார், 12 எழுத்து வாசுதேவ மந்திரம்னு இருக்கு. அதாவது முதல்ல ஓம்காரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமோ பகவதையை சொல்லி அதுக்கப்புறம் வாசுதேவாயன்னு வரும். மந்திரங்களை ஓப்பனாக வெளியில் சொல்ல மாட்டா, அதனால தான் பிரித்து சொல்கிறேன். மந்திரத்தை மனசுக்குள்ளே தான் சொல்லணும். அந்த 12 எழுத்து வாசுதேவ மந்திரத்தால் எனக்கு நீ திருவாராதனம் பண்ணு. ஒருத்தன் வாழ்க்கையில் தொடர்ந்து 7 ஜென்மங்களாக ஒரு நல்ல மந்திரத்தை ஜபம் பண்ணான்னா காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய ஒரு ஜென்மம் கிடைக்கும். 7 ஜென்மம் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணான்னா யாகம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். 7 ஜென்மங்களில் ஒருத்தன் யாகம் பண்ணாதான் இந்த வாசுதேவ மந்திரத்தை ஒரு முறையாவது சொல்லக்கூடிய பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். இந்த வாசுதேவ மந்திரம் 12 எழுத்து மந்திரம், இதை கொண்டு என்னை நீ ஆராதிப்பாயாகன்னு சொல்லிட்டார்.